எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். இன்ஸ்டெட் ஆஃப் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த 10 இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 10 இன்ஜினியரிங் கோர்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து சிமிலரா தான் இருக்கும். எதனால இந்த வீடியோ அப்படின்னா, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெயின் கோர் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று நிறைய மார்க் வேணும், இல்லாட்டினா வந்து டொனேஷன் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால தான் வந்து மெயின் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதிலாக இந்த 10 கோர்ஸும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி டொனேஷனும் வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் காம்படிஷனும் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து அவ்வளோவா இருக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்னாலே வந்து கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும். பட் மெயின் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு வந்து காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எதனால் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிடெக் கோர்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் செட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்கான ஜானரில் வந்து உங்களுக்கு ஒரு கிரேட் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஜானரில் உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏஐடிஎஸ் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அதில் வந்து இன்னும் டீப்பராக உங்களால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் மெயின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் இதுக்குன்னு ஒரு யூனிக் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அதை பற்றிலாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் வந்து எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிடெக் கோர்ஸ் லிஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கோர்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சிமிலராக தான் இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சாஃப்ட்வேர் டெப்ளாய்மெண்ட், அப்புறம் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை பற்றிலாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கு அடுத்து வந்து ஐடியை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. செகண்ட் கோர்ஸ் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அதாவது சிஎஸ்சி ஏஐ அண்ட் எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸில் என்ன ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், அல்காரிதம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதை பற்றிலாம் வந்து இன்னும் டீப்பாக நீங்கள் கற்றுப்பீங்க. ஆஸ் ஐ செட், இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றிலாம் நிறைய நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த ஏஎம்எல் கோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப ரேர் தான் வந்து இந்த கோர்ஸ் இல்லாதது. அடுத்த கோர்ஸ் வந்து பிடெக் சிஎஸ்சிலே வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், சிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா இன்சைட்ஸ் இதை பற்றிலாம் வந்து நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு எய்ம் வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்ற எய்ம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது டேட்டா சயின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால வெறும் டேட்டா மேனேஜ்மெண்ட் சைடு மட்டும் தான் போக முடியும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டர் ஐடியில் இருக்க எல்லா சைடுமே போகலாம். பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும், அதனால இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கோர்ஸ் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சிஎஸ்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸோட சேர்ந்து படிப்பீங்க. போத் டெக்னிக்கல் வைஸாகவும் பிஸ்னஸ் வைஸாகவும் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி இதில் வந்து வரும். அடுத்த கோர்ஸ் வந்து பிடெக் சிசிஇ, அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு இசி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை மெர்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் தான் வந்து பேசிக்காக இந்த கோர்ஸ். இதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், டேட்டா கம்யூனிகேஷன், வயர்லெஸ் டெக்னாலஜிஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி இதை பற்றிலாம் வந்து மெயினாக லேர்ன் பண்ணுவீங்க. அடுத்த கோர்ஸ் வந்து பிடெக் ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இது பற்றின டெக்னாலஜி வந்து மிக்ஸ் பண்ணி வரும். உங்களுக்கு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றியும் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றியும் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. சிசிஇ, ஐசிடி இந்த 2 கோர்ஸுமே வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்த கோர்ஸ் தான். அடுத்த கோர்ஸ் வந்து பிடெக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், ஸோ இது சம்மந்தப்பட்டது தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் இருக்கும். அடுத்த கோர்ஸ் வந்து பிடெக் சைபர் செக்யூரிட்டி. இந்த கோர்ஸில் மெயினாக என்ன அப்படின்னா வந்து சைபர் செக்யூரிட்டி தான் வந்து மெயினான ஃபீல்டு. இதில் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் டு ப்ரொடக்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க்ஸ் அண்ட் டேட்டா ஃப்ரம் சைபர் த்ரெட்ஸ் இதை பற்றி தான் வந்து மெயினாக அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்தா இருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் சிஎஸ்சி ஐஓடி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர் கனெக்டட் டிவைசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், சென்சர் நெட்வொர்க், எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் ஃபார் ஐஓடி இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபைனலாக இருக்க கோர்ஸ் வந்து சிஎஸ்சி கேம் டெவலப்மெண்ட். இந்த கோர்ஸும் வந்து ரீசெண்ட் டைமில் வந்த கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தோஸ் ஹூ ஆர் பேஷனேட் அபவுட் கேமிங் அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். மெயினாக இந்த ப்ரோக்ராம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கிரியேட்டிங் வீடியோ கேம்ஸ், கேம் டிசைன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ஃபார் கேம்ஸ், கிராஃபிக்ஸ், அனிமேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் வந்து நிறைய காலேஜில் வந்து இருக்காது. சம் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை, கோயம்புத்தூர் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கேமிங் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த எலக்டிவ் கோர்ஸ் மாதிரி வந்து எல்லா சிஎஸ்சி கோர்ஸ்லையுமே வந்து இது இருக்கும். நீங்கள் மார்க் வந்து ரொம்ப நிறைய எடுக்கல, அதாவது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கிடைக்கிற அளவுக்கு மார்க் எடுக்கல அப்படின்னாலும், இல்லை டொனேஷன் வந்து அவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியுது அப்படின்னாலும் நீங்கள் இந்த 10 கோர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற காலேஜில் செக் பண்ணி பாருங்கள். இந்த 10 கோர்ஸில் எது இருந்தாலுமே தாராளமாக எடுத்துங்க. இந்த 10 கோர்ஸஸ்மே ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலர் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரஃப் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டொனேஷன் அமௌண்ட் மெயின் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு 5 lakh 6 lakh சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சிசிஇ சொன்னல கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா
அதில் ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் கூட வராது, ஒரு 40% 30% தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 lakhs தான் டொனேஷன் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் மெயின் பிடெக் போகிறப்ப 5 lakhs 6 lakhs கட்டுற மாதிரி வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் சப்ஜெக்ட்லாம் வந்து சிமிலராக தாங்க இருக்கும். நீங்கள் அதுவும் வந்து காலேஜ்லேயே வந்து கேட்டிங்கன்னா அவங்க சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். நான் இப்போ சொன்ன அமௌண்ட் வந்து டொனேஷனுக்கு சொல்கிறேன். காலேஜ் ஃபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும் எல்லா கோர்ஸுக்குமே. டொனேஷன் ஃபீஸ் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது மேனேஜ்மெண்ட் சீட்டில் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு. கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து காம்படிஷன் இருக்கும். பட் மெயின் பிடெக் கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.